அனைவருக்கும் வணக்கம். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் சித்தர் பீடத்தில் அம்மனுக்கு தீபாராதனை காட்டும் பொழுது நடந்த அதிசயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தலத்தின் மூலவராக ஆதிபராசக்தி காட்சி தராங்க. இங்கு வீற்றிருக்கக்கூடிய அம்பாளுக்கு 2 கரங்கள் தான் இருக்கின்றது. பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனால் எந்த இடத்துல அம்பாள் மானுட ரூபத்தில் காட்சி தராளோ அங்கு அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டும் இருப்பது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கு 2 கைகள் மட்டும்தான் இருக்கு, குறிப்பிடத்தக்க ஒன்றாக சொல்லப்படுது. இந்த ஆதிபராசக்தி கோவிலில் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்தார். நாம தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே உள்ளதாகும். அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய தேவி காட்சி தரதாக சொல்லப்படுது. இந்த கோவில் கருவறையில் சென்று பெண்கள் வழிபடலாம் அப்படிங்கிற முறையை ஏற்படுத்தியிருக்காங்க. இங்கு ஒரு வேப்ப மரமும் புற்றும் தான் இருந்தது. இந்த கோவில் உருவானதுக்கு காரணமாக இருந்தது. பல வருடங்களுக்கு முன்பு இயற்கை சீற்றத்தின் காரணமாக இந்த வேப்ப மரம் சாய்ந்ததாகும், புற்று கரைந்ததாகவும் சொல்லப்படுது. இதன் அடியில் அம்பாளுக்கு சுயம்பு வடிவமாக தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. தன்னைத்தானே அம்மன் வெளிப்படுத்தி கொண்ட இந்த தலத்தில் இன்று மேல்மருவத்தூர் அம்மன் மூலஸ்தானம் அமைக்கப்பட்டதாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய அம்மனுக்கு கொட்டகை அமைத்து விளக்கேற்றி வழிபட்டு வந்திருக்காங்க. இந்த கோவில் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைந்தது. கோவில் கட்டும் பணியை 1977ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாகும். சித்தர் பீடத்தில் பக்தர்கள் அம்மனின் அருள்வாக்கு கேட்பதற்கு ஆரம்பிக்க தொடங்கியிருக்காங்க. அதில் கிடைத்த காணிக்கையை வைத்துதான் இந்த கோவிலில் இந்த அளவிற்கு பெரிய அளவில் கட்டப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சுயம்பு வடிவத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு உருவம் கிடையாது. இதனால் பக்தர்கள் கண் கண்ட தெய்வமாக இன்று இருக்க வேண்டும் என்று கோரிக்கை அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தருமாறும் அருள்வாக்கு கேட்டிருக்காங்க. பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவும் விட்டிருக்காங்க. அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவுமே குடிக்கொண்டிருக்கக்கூடிய அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள்பாலித்து கொண்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து இருமுடி எடுத்து வருவதை வழக்கமாக வச்சிருக்காங்க. குறிப்பாக பெண் பக்தர்களுடைய வருகை இந்த கோவிலுக்கு அதிகமாக இருக்கிறதாகும். சிவப்பு துணி அணிந்து வருபவர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் விடுபட அதர்வன பத்ரகாளி பூஜை இங்கு சிறப்பான முறையில் அமைக்கப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலை சென்னையில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் தான் மேல்மருவத்தூர் அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அம்மன் கோவிலுக்கு தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலுமே ஆதிபராசக்தி என்றதுமே அனைவரின் நினைவுக்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர் அப்படின்னே சொல்லலாம். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆதிபராசக்தி சித்தர்பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஆதிபராசக்தி அம்மன் பல அற்புதங்களை நிகழ்த்துவதாகவும் சொல்லப்படுது. தமிழகத்தில் மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்று ஆதிபராசக்தி சித்தர்பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமுமே வந்து செல்லக்கூடிய கோவிலாக இந்த கோவில் உருவாகியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவில் உருவான வரலாறு மிகவும் அதிசயமான ஒரு நிகழ்வு. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் இருந்தது. அந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல இல்லாமல் கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாமல் அதனுடைய காய்கள் இனிப்பு சுவையுடன் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதிலிருந்து வடியக்கூடிய பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவையுடன் இருந்ததாக சொல்லப்படுது. இதனால் இந்த பகுதியில் பக்தர்கள் மக்கள் அனைவருமே கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. இதனால் அதைவிட ஆச்சரியமாக நடந்த விஷயம் என்னவென்றால் இந்த மரத்தின் பால் கனிகள் சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்துமே குணமாகும். அது மட்டும் இல்லாமல் இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி பல தகவல்கள் பரவி இருந்திருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் வீசிய புயலால் வேப்ப மரம் அடியோடு சாய்ந்ததாகும். இந்த மரத்தின் வேர் பகுதிகளில் இருந்து
சுயம்பு கல் ஒன்று வெளிப்பட்டதாகும். இந்த சுயம்புக்கு மேல் குடில் அமைத்து இந்த பகுதி மக்கள் பூஜை செய்யப்பட்டு வந்திருக்காங்க. இதற்கு சித்தர் பீடம் என பெயரிட்டு வந்திருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதி சுயம்புக்கு அருகில 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை இதழ் என்பது வலது காலம் அடித்து இடது கால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்துல தாமரை மொட்டும் இடது திருக்கரத்துல சின்முத்திரையும் காட்டியும் தருவதாக சொல்லப்படுது. 1000 இதழ்கள் என்பது தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அன்னையின் தலையில ஜடாமுடியோடு கிரீடம் போல் அமைஞ்சிருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே தாய் ஒரே மனிதகுலம் என்பது ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அடிப்படை கொள்கை. அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம், இவர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே என்பது அர்த்தம். கருவறைக்கு சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்கள் செய்யலாம் என்ற முறையை பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பக்தர்களுக்கு அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் இங்கு பங்காரு அடிகளார அம்மா என்றே அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நுழைவாயில ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்கள் இருப்பது போல இந்த கோவில்களில் நவ கிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் நவ கிரகங்கள் அனைத்துக்குமே அன்னையே சுற்றி இருப்பதாக கருதப்படுது. நவகிரகங்கள் தனியாக வணங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரியதாகும். இங்கு இருக்கக்கூடிய புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை. இங்கு இரவு நேரத்தில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை பராசக்தி காட்சி கொடுத்து வருவதாக சொல்லப்படுது. புற்று மண்டபத்தின் வலதுபுறம் சப்த கன்னியர் கோவில் இருக்கிறதாகும். இதற்கு கூரை கிடையாது. 1974ஆம் ஆண்டு சப்த கன்னி சன்னதி அமைக்கப்பட்டதாகும். சப்த கன்னிகள் ஆதி பராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மேல்மருவத்தூரில் பங்காரு அடிகளார் உருவில் ஆதிபராசக்தி சாமானிய மனிதர்களுடன் பேசுவது. 21 சித்தர்களின் ஜீவ சமாதி ஒன்றிணைந்த இடமாக மேல்மருவத்தூர் கருதப்படுது. இந்த கோவிலில் பெண்கள் கருவறைக்கு சென்று பூஜை செய்யலாம், அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலில் நாகபீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டார் குடும்ப பலன் மேம்படும், அனைத்து பாவங்களில் இருந்துமே விடுபடக்கூடியதாக சொல்லப்படுது. அங்க பிரதர்சனம் இந்த கோவிலின் முக்கிய ஒரு வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி, ஆடி பூரம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்வது பாவ விமோசனம் பெறுவதற்கான ஒரு சிறந்த வழிபாடாக கருதப்படுது. ஆடி பூர நாட்களில் பக்தர்களே இங்கு தங்களுடைய கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம், பூஜைகளும் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜை குறிப்பிட்ட கால இடைவெளிகளில் நடத்தப்படுவதாகும். உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுது. அதிர்வன பத்ரகாளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கிறதாக இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளில் இருந்துமே விடுபட முடியும். ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் சிறப்பான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வரதாக சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் கோவிலில் எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுறவர்களோ எந்த ஒரு தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.